நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மனோகரி யாருக்கு தெரியாமல் நம்ம எழில் சுடர் ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. என்ன இது எங்கேயுமே காணும், எங்கே வச்சிருப்பா இந்த எழில் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டே கபோர்ட்லாம் எடுத்து ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க. இந்த ஃபைலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓப்பன் பண்ணி பார்க்க, ஆகா வசமாக சிக்கிக்கிட்டாலே இந்த சுடர். சே, நான் கூட என்னடா இந்த எழில் இப்படி மாறி போயிட்டானே, சுடருன்னு திரியிறான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் பையன் மாறவே இல்லை, இன்னும் நம்ம சைடு தான் இருக்கான். அப்போ இந்த சுடர் கூட விருப்பம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃபைலை வச்சே உன் கதையை முடிக்கிறேன்டி சுடர், என்கிட்டவா வந்து நீ சட்டம் பூசிக்கிட்டு இருக்க, இரு உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு சுடர் வந்துடுறாங்க. வேமா ஃபைல் எடுத்து செயலுக்குள்ளே மறைச்சி வச்சிடறாங்க. இங்கே பாருங்கக்கா, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, இது எழிலோட ரூம், நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முன்னாடி இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போது இது என்னோட ரூமுன்னு தான், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரூமுக்குள்ளே இப்படி தான் கேட்காம வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் எப்பவும் போல் வர்ற மாதிரி தான் வந்தேன், இனிமேல் உன் மூஞ்சி இருக்கிறதுக்கும் கூட வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து வந்துட்டு மனோகரி கிளம்பிடுறாங்க. இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் யோசித்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வெளியில் வந்து அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டே மனோகரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. செல்வியை வந்துட்டு என்னம்மா எதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் இதாண்டி எழில் சுடரோட அந்த கான்ட்ராக்ட் ஃபைலு, எப்படியோ அதை நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன், இதை வச்சே அந்த சுடரை நான் எப்படி வீட்டை விட்டு துரத்துறேன்னு பாரு, என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இதை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நம்ம மேலே தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆல்ரெடி வெளியிலையாவையும் சுடரையும் நம்ம தான் பிரிக்க ட்ரை பண்ணுறோன்னு கனகவலி அம்மாவுக்கு சந்தேகத்தில் இருக்காங்க. இதில் நீங்களே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இந்த ஃபைலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், அப்புறம் எப்படி இந்த ஃபைலை வந்துட்டு காட்டுறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதைப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ஃபைலை கொடுத்து சுடரை வீட்டை விட்டு வெளியில் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கேட்குறாங்க. செல்வியும் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்ல, சூப்பர் ரீ பின்னிட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே அடுத்த சீனுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுறாங்க. கனகவள்ளி வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, இந்த திக்கம் மனோகரி உட்காந்துருக்காங்க. என்ன மனோகரி எங்கே கிளம்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இன்னைக்கு வந்துட்டு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, எழில வர்றானா அப்படின்னு கேட்க, ஆமாம் எழில் இல்லாமையா, நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம், ஃபைலெல்லாம் வந்துட்டு ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், சரிம்மா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் அந்த இடத்துக்கு செல்வி வர்றாங்க. வேமா வந்துட்டு செல்வி எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லடி ஃபைலை ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்குமா அலையிறீங்க, நீங்கள் எங்கே இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்துட்டு போக, மனோகரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த சுடரோட வண்டவாளம் இப்போ தண்டவாளத்தில் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்க. அதே மாதிரி செல்வி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வேணும்னே மனோகரி ஃபைலெல்லாம் கீழே தள்ளி விட, என்ன மனோகரி பார்த்து பிடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கனகவலி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, தெரியாமல் கைக்கு தவறி விழுந்துருச்சான்ட்டு, இருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இது என்ன ஃபைலு புதுசாக இருக்குது செல்வி, இது என்னோட டேபிளில் தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி நடிக்க ஆரம்பிச்சிடா. ஆமாம்மா இது உங்கள் டேபிளில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இல்லையே இது ஏன் ஃபைல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இது ஏதோ சுடர் எழில் மேரேஜ் பற்றின ஃபைல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன மாதிரி மனோகரி சொல்கிற, இது சுடர் எழில் மேரேஜ் ஃபைலாக கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இந்தாங்க ஆண்டி நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கதுமே கனகவலி அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்தது ஷாக் ஆயிடுறாங்க. இது என்ன ஃபைல் தெரியுமா, என் உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் சுடர் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எழில் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கான், அவனுக்கு எப்படி இப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட மனசு வந்துச்சுனே தெரியல, சுடர் இந்த வீட்டோட மருமக, அது அவனுக்கு எத்தனை தடவை தான் நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்குது, அவன் வர வர ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ராமையா வராங்க. என்னம்மா இவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ இந்த அம்மா புதுசு எதுவும் பிரச்சனை கிளப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு மனோகரி சொல்கிறாங்க, நம்ம 2 தைக்கமும் கேட்டு தானே வந்துட்டு முடிவெடுக்க முடியும், ஒருவேளை இதெல்லாம் சுடரோட பிளானாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அவளை விருப்பப்பட்டு தானே சைன் பண்ணியிருக்கா, ஏன்னா எழில் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாரு, அவளும் வந்துட்டு இந்த கல்யாணம் இப்போ வரைக்கும் எப்படி நடந்துச்சு தெரியலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தா, ஒருவேளை அவளே விருப்பப்பட்டு வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை பார்த்து கண்ணடிச்சு சிரிக்க. இங்கிட்டு வந்துட்டு ராமையா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிங்கம்மா, அப்போ தான் யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறது சரிதான் ராமையா, எழில் சுடர் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, எழில் அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சுமா எதுக்காக அப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இது என்னடா ஃபைலு அப்படின்னு சொல்ல, எழில் வந்துட்டு அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. அப்படியே ஷாக்காக இப்போ நின்றுக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணியிருப்பேன், நான் தான் சொல்லிட்டேன்ல சுடர் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அவளை நான் உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் இங்கே இருக்க வைப்பேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கேன், அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அம்மா அது வந்து அப்படின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சுடர் வராங்க. வா சுடர் வா, என் வார்த்தைக்கு அப்பா மரியாதையே இல்லை, இது என்ன கான்ட்ராக்ட் இது, நீ வந்துட்டு சைன் போர்டு கொடுத்துருக்க, அப்போ எங்களெல்லாம் நீ வந்துட்டு ஒரு ஆளவே நினைக்கல, அப்போது எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு தான், என்ன இல்லைம்மா அப்படின்னா நீ கான்ட்ராக்ட் கொடுத்தா என்கிட்ட வந்து சொல்ல வேணாமா, அப்போ என் வார்த்தைக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை, என்கிட்ட சொல்லாமல் நீ சைன் போட்டு கொடுத்துருக்க, அப்போ நாங்களாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க,
அவர் வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாதும்மா, இப்போ மாறிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு சந்தோஷமா இருக்கோம், இது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணது அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ என் மனசை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல, அம்மா உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு ஏன் பொய் சொல்லணும், இப்போ பாருங்க நான் உடனே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கையிலேருந்து அந்த ஃபைலை வாங்கி டருன்னு கிழிச்சு எரிஞ்சிடறாங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, இவர் தான் என்னோட புருஷன், நீங்கள் தான் வந்துட்டு என்னோட மாமியார், இந்த 4 குழந்தைங்க தான் என்னோட குழந்தைங்க, இதில் எந்த வித மாற்றமும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிடுறேன். ஆளுக்கு ஒவ்வொருத்திக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. விம்ம சுடர் ஒரு கையை பிடிச்சி அவங்க மாமியார் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த சைடு எழில் ரூமில் கோவமாக இருக்குது. அந்த இடத்துக்கு சுடர் வராங்க. உன்னை யார் வந்துட்டு இதை கிழிச்சு போட சொன்னா அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்க நான் இந்த கான்ட்ராக்ட் இதில் விருப்பமே இல்லாமல் தான் சைன் போட்டு கொடுத்தேன், ஆனால் இப்போது அம்மா சாக போகிறேன்னு சொன்னது உங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியல, வருத்தமாக இருக்கிறது பெருசாக தெரியல, நான் கிழிச்சது மட்டும் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு சொல்ல, நான் ஏதாவது செஞ்சு அம்மா வந்துட்டு சமாதானப்படுத்திருப்பேன், உன்னை விட அம்மா மேலே எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்லிட்டேங்க, நீங்கள் தான் என் புருஷன், இந்த குழந்தைங்க தான் என்னோட குழந்தைங்க, இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க, நீங்களே வந்துட்டு என்னை வீட்டை விட்டு வெளில போய் சொன்னாலும் போக மாட்டேன், நீங்கள் கட்டின தலை என் கழுத்தில் தான் இருக்குது, அது வரைக்கும் நான் உங்கள் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோகரி அந்த பக்கம் டென்ஷனாக இருக்கா. அந்த இடத்துக்கு ஸ்வீட்டோட போகிறாங்க சுடர். அதை பார்த்ததுமே மனோகரி டென்ஷன் ஆயிடுறாங்க. செல்வி வந்துட்டு இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னக்கா அவங்க பிறந்த நாளா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஃபைலை உங்கள் மேடம் தானே வந்துட்டு எங்கள் அத்தை கிட்ட காமிச்சாங்க, அதுக்காண்டி தான் இது, நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பத்தான் செய்யுது, நாரதர் கழகம் நன்மையில் முடியும் எனக்கு அது அப்படின்னு சொல்ல மனோகரி டென்ஷன். நானே எப்படா இந்த அக்ரிமெண்ட் இதை டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன், நீங்களே அதுக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணுங்க செல்வி, ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற. மறுபடியும் செல்வி அந்த ஸ்வீட்டை சாப்பிட போகிறாங்க. மனோகரி அதை தட்டு விட்டுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அவள் கூட சேர்ந்து ஸ்வீட் எடுத்து தும்ப அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.